அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃப்ரீ குரூப்பில் நம்ம கம்யூனிட்டி குரூப்லேயுமே ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். அதாவது நம்ம ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறமாவே இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக் ஆல்பம் வாங்குகிற நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த சாஃப்ட்வேர். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கும். இதை யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த வீடியோவில் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆட்டோ ஆல்பம் வாங்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுத்துட்றோம். இது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் டேஷ்போர்டில் தான் ஓப்பனே ஆகும். சரிங்களா? நீங்கள் ஒரு நியூவாக ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ராஜெக்ட் நேம் வந்து கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டிஃபால்ட்டாக எப்பயுமே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆனந்த் வெட்டிங் அப்படிங்கிற டிஃபால்ட்டில் இருக்கும். நீங்கள் வேணும்னா இதில் நேமை வந்து சேஞ்ச் பண்ணி புதுசாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல கிரியேட் ப்ராஜெக்ட், இந்த இடத்துல கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். இது ரெண்டுத்தில் எது மேலே கிளிக் பண்ணிங்கனாலையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து மேலேயும் கீழே வந்து கிளைண்ட் நேம், நீங்கள் வந்து எந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து இதை ஃபோட்டோஸ் வந்து செலெக்ஷனுக்கு வந்து கொடுத்து அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளைண்ட்டோடைய நேம்ஸ் வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இதில் வந்து ஈவெண்ட் நேம், இது வந்து வெட்டிங்கா இல்லை வந்து பர்த்டே ஃபங்க்ஷனா இல்லை என்னவோ நீங்கள் வந்து அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஈவெண்ட் டேட்டும் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல சக்ஸஸ் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேமும் உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட் ப்ராஜெக்டில் இருக்குன்றது மேலேயும் காட்டும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நேமை வந்து க்ரியேட் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு வந்துடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 500 ஃபோட்டோஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்து பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 300 இல்லை 250 அவ்வளோ ஃபோட்டோஸ் தான் இருக்கும். பட் இது ஒவ்வொரு முறையுமா நீங்கள் வந்து ரேண்டமாக நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து செட்டிங்ஸில் வந்துட்டிங்கன்னா செட்டிங்ஸில் இந்த இடத்துல மேட்சிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அதிலே டிஃபால்ட்டாக இருக்கிறதுலேயே விட்டாலும் சரி, இல்லைனா ஒரு 95% ஏற்றிட்டு இந்த இடத்துல வந்து சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறமா இப்போது டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. இப்போ நமக்கு வந்து 2 ஃபோல்டர் வந்து வேணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் வந்து 2 ஃபோல்டர் இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் எடுத்துருக்கேன். இது வந்து சாம்பிள் அப்படின்றது வச்சுருக்கேன். சாம்பிள் மீன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டு நேம் போட்டு சேவ் பண்ணிங்கனாலே இதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் வந்து சாம்பிள் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கிற இமேஜஸ் தான் வந்து நான் ஃபில்டர் அவுட் பண்ணி காமிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளைண்ட் செலக்ட் பண்ண மாதிரி நம்ம வந்து இது க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற இமேஜஸ் அப்படியே எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளைண்ட் ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே ஒரிஜினல் சைஸில் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம கொடுக்கும்போது ஒரிஜினல் சைஸ்லேயே கொடுக்க மாட்டோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ரீசைஸ் பண்ணிக்குவோம். ரீசைஸுக்கு நான் ரீசைஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக ரீசைஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ரீசைஸ் ஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரிஜினல் ஃபைல் எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட ரீசைஸ் பண்ண இந்த ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்காக இப்போ 2 இமேஜ் நான் ஓப்பன் பண்ணி கட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் இமேஜ் இதில் ஓப்பன் பண்ணுறேன். இது குவாலிட்டி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஒரிஜினல் ஃபைல்லே எடுத்துக்கலாம். ஒரிஜினல் ஃபைலில் உங்களுக்கு கரெக்டான குவாலிட்டியும் இதில் வந்து ரெடியூஸ் பண்ணது கொஞ்சம் குவாலிட்டி குறைவாக தான் இருக்கும். இப்போ இந்த 2 ஃபைலில் நாம் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட ஷேர் பண்ண ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இது தான் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம வந்து கிளைண்ட்டுக்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். இது வந்து நம்மக்கிட்ட ஒரிஜினல் ஃபைல். இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து இது கிளைண்ட் ஃபைல்னு வச்சுப்போம். இதில் இருந்து பார்த்திங்கன்னா நான் சில ஃபோட்டோஸை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை காட்டுறேன். 10 ஃபோட்டோஸை வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டோட்டல் இப்போ வந்து இதில் 59 இருக்குது. அண்ட் இதில் நம்ம கொடுத்த சாம்பிள் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 69 இருக்குது. நான் ஒரு 10 ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. சரிங்களா? இதில் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக
உதாரணத்துக்கு ஒரு ஃபோல்டரில் நீங்கள் 10,000 20,000 ஃபோட்டோ வச்சு நீங்கள் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுடைய ஒரிஜினல் ஃபைலோட மேட்ச் பண்ணி வெறும் ஒரிஜினல் ஃபைல் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட்டாகவும் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து 2 ஃபோல்டரை ரெடி பண்ணிட்டோம். இப்போ டேஷ்போர்டில் வந்துட்டேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரிஜினல் ஃபோட்டோ செலக்ட் பண்ணணும், ரைட் சைடில் இருக்கிறது கிளைண்ட் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஃபோல்டரையுமே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது சாம்பிள்ன்றது வந்து ஒரிஜினல் ஃபைல், கிளைண்ட்டுன்றது நம்ம கம்ப்ரஸ் பண்ண இந்த ஃபோட்டோஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சாஃப்ட்வேரில் இந்த செலக்ட் ஒரிஜினல்ஸ் இது மேலே கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த பாத் வந்து கேட்கும். இதில் வந்து சாம்பிளில் தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு இதில் வரேன். இந்த பாரில் சென்டரில் வச்சு கிளிக் பண்ணனா, ரைட் சைடு கிளிக் பண்ணனா இந்த மாதிரி காப்பி அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை மட்டும் நான் காப்பி பண்ணுறேன். இதில் வந்து ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது செலக்ட் ஃபோல்டர்ஸ் நீங்கள் கொடுத்த உடனே அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராசஸ் வந்து பண்ணும். இப்போது அடுத்து கிளைண்ட் ஃபோட்டோஸுக்கும் சேம் அதே மெத்தடை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு கொடுக்குறேன், கேன்சல் கொடுக்குறேன். இந்த இடத்துல இது கிளைண்ட்டு, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி காப்பி அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். அட்ரஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு பாத்தில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ரெண்டுமே வந்து இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த ஒரிஜினல் ஃபோட்டோஸில் 69 ஃபோட்டோஸ் இருக்குன்றதை இந்த இடத்துல இது ஃபவுண்ட் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம கிளைண்ட் ஃபோட்டோஸை வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகட்டும். இந்த டேஷ்போர்ட்லேருந்து அப்லோட் பண்ணாலையும் சேம் இதே ப்ராசஸ் தான். அல்லது நீங்கள் வந்து இதில் இந்த இடத்துல ஒரிஜினல்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேம் கேன்சல் கொடுத்துட்டு இந்த பாத்தை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கனாலையும் இந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு இங்கே லோட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரிஜினல் ஃபோட்டோஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்குமோ அதெல்லாம் இந்த இடத்துல வந்து அப்லோட் ஆகிருக்கும். அண்டு கிளைண்ட் ஃபோட்டோஸ்லேயுமே நம்ம கொடுத்துருக்க அந்த ஃபோட்டோஸ் மட்டும் இந்த இடத்துல வியூ ஆகும். இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ மேட்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ மேட்சிங் வந்து நம்ம செட்டிங்ஸில் ஆல்ரெடி நம்ம 95% கொடுத்துட்டோம். அதனால் இந்த இடத்துல 95 தான் இருக்குது. நீங்கள் வந்து இல்லை மேட்சிங் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா இந்த இடத்துல மேட்சிங் குறைச்சிட்டு இந்த இடத்துல மேட்ச் ஃபோட்டோஸ்ன்றதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல திருப்பவும் மேட்சிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் ப்ரீவியூ மேலே கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரீவியூ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரீவியூ ஆப்ஷன் வரும். இப்போ வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சியா இல்லை அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இது வந்து கிளைண்ட் செலக்ட் பண்ணி கொடுத்த ஃபோட்டோஸில் தான் இருக்கும். ஜஸ்ட் இது மேலே கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஃபோட்டோவும், ரைட் சைடில் இருக்கிறது ஒரிஜினல் ஃபோட்டோ. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது இந்த இடத்துலையே உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளைண்ட்டு ஏதாச்சும் நேமு சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல அன்மேட்ச்டுன்றதில் காட்டும். இல்லை இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஃபோட்டோவும் இதுக்குள்ளே ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கூட உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி அன்மேட்சில் காட்டும். இப்போது ரீவியூலையும் பார்த்தீங்கன்னா அதால் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த இடத்துல ரீவியூன்றதுலேயும் வரும். இப்போ நமக்கு எல்லாமே வந்து மேட்ச் ஆகிடுச்சு. அதனால் வந்து நமக்கு என்னாச்சு, எல்லாமே இந்த மாதிரி மேட்ச்லேயே காட்டுது. இப்போ ரீவியூ நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ 1 by 1 இந்த மாதிரி செக் பண்ணுறதுனா கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிறதும் ஒரே மாதிரியான மேட்சில் இருக்கிற ஃபோட்டோஸாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் மேட்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல கீழே ரெடி டு ஆல்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெடி டு ஆல்பம் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே உங்களுக்கு ஒரிஜினல் ஃபைல் நீங்கள் வச்சுருந்தீங்களே அந்த ஒரிஜினல் ஃபைலோட மேட்ச் பண்ணி ஒரிஜினல் அந்த ஃபோட்டோஸை மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட்டில் கொடுக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ரெடி டு ஆல்பம் கொடுத்தோம்னா நமக்கு டிஃபால்ட்டாக டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு ரெடி டு ஆல்பம் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதுலேயே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நம்ம இந்த 2 ஃபோல்டரை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், நமக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா ரெடி டு ஆல்பம் அப்படிங்கிற ஃபைலில் வந்து வந்திருக்கு. இப்போது நான் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் சேம் அதே குவாலிட்டியில் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நான் வந்து காட்டுறேன். இது வந்து ரெடி டு ஆல்பமில் இருக்க இந்த ஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைலில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இது வந்து 10 MBயில் இருக்குது. இப்போ நம்ம கொடுத்த ஒரிஜினல் ஃபைல்ஸ்லேயுமே 10 MB தான் இருக்குது. பட் கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்த ஃபைலில் பாருங்கள் 345 KBயில் தான் இருக்குது. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோஸை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கிற இதை டெலீட் பண்ணால் ஃபோட்டோஸ் போக மீதி இருக்கிற ஒரிஜினல் ஃபைல்ஸோட மேட்ச் பண்ணி அந்த ஒரிஜினல் ஃபைலை மட்டும் நமக்கு அவுட்புட்டை இந்த மாதிரி கொடுத்துரும். சரிங்களா? இப்போ நான் திரும்ப சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது அவுட்புட் வந்துடுச்சு.
இப்போ நீங்கள் இதை ரிப்போர்ட்ஸ் வேணுனாலே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 70 ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இதுவே நீங்கள் ஒரு 10,000 20,000 ஃபோட்டோஸை வந்து இது உள்ள போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எந்த ஃபோட்டோஸுக்கு வந்து மிஸ்மேட்ச் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் வந்துச்சுன்றதை நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை வந்து எடுத்து பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள் கீழே இந்த எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் வந்து இதில் பிடிஎஃப் மட்டும் நான் கொடுத்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன், இல்லைனா டெக்ஸ்ட்டும் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு பிடிஎஃப் மேலே கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் ஏஆர்பி ஃபோட்டோ செலெக்ஷன் ரிப்போர்ட்டுன்ற பேரில் உங்களுக்கு ஏஆர்பி வெட்டிங் இது ஆனந்த் வெட்டிங்கிற பேரில் கிளைண்ட்டோட நேமு அவங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஒரிஜினல் ஃபோட்டோஸும் நீங்கள் எத்தனை அப்லோட் பண்ணீங்க, கிளைண்ட் செலக்டட் ஃபோட்டோஸில் எத்தனை ஃபோட்டோஸ் இருந்து. ஸோ மேட்ச் ஆனது 59. அப்போ டோட்டலாக ரெடி டு ஆல்பம்க்கு 59 வந்துச்சு. ஸோ மேட்சிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பர்சன்டேஜும் உங்களுக்கு வந்துடும். ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜோட உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதில் டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ டெக்ஸ்ட்லேயுமே சேம் அதே இன்ஃபர்மேஷன் தான். என்ன ஃபைலில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்களோ அந்த ஃபைல் அண்டு மேட்ச் ஆன ஃபைல் இங்கே பாருங்கள் ஒரிஜினல் ஃபைல் நம்பரு அண்டு இதை வந்து மேட்ச் ஆன அந்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இது கூட வந்துருச்சு. இதோட மேட்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 99.5% எக்ஸாக்ட் மேட்சில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். வேணும்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் மேட்சிங்லேயே நீங்கள் வந்து மேக்ஸிமம் ப்ரீவியூ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ஸ் கூட உங்களுக்கு தேவைப்படாது. பட் இருந்தாலையும் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது, ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறதுக்காக இதை வந்து நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, இதை மற்ற எக்ஸல் இதெல்லாம் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சேம் இதே மாதிரியான ஃபார்மேட்ஸில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா, டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ பண்ணி மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோட்டோஸு கூட என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் வந்து மேட்ச் பண்ணிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில்டோடு வந்துடும். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சைஸான ஒரு சாஃப்ட்வேர் தான். பட் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க்கை வந்து இதில் கொடுக்கும். இதில் வந்து சேவ் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ சேவ் ப்ராஜெக்டில் இதை கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சேவ் ஆகிடும். திரும்பவும் வந்து அகைன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லோடு ப்ராஜெக்டில் கொடுத்து நீங்கள் அகைன் இதை வந்து லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏதாச்சும் நீங்கள் பாதியில் ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெஸ்யூம் ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்கள் திரும்ப அகைன் வந்து நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். கிளியர் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து கிளியர் ஆகிடும். வாங்குகிற அந்த ஆட்டோமேட்டிக் ஆல்பம் வாங்கக்கூடிய அனைவருக்குமே வந்து இது கூடவே இது காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுத்துட்றோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆஃப்லைனில் ஒர்க் ஆகும். சரிங்களா, மெயினான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஆஃப்லைன்லேயே ஒர்க் ஆகும். ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது ஆஃப்லைன்லேயே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் ஸ்டோர் ஆகாது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து ப்ரைவசி ப்ரொடெக்டட்னு சொல்லி இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து நம்ம க்ளவுடில் எதுவுமே வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து லோட் பண்ணுறது கிடையாது. உங்களுடைய ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய டிவைஸ்லேயே நீங்கள் எல்லாமே ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறீங்க. சரிங்களா, இதில் ஹெல்ப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹெல்ப் ஆப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் எந்தெந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் இதில் வந்து பண்ணிக்கலாம், எவ்வளோ வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துலையே வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயுமே இது ஃபஸ்ட்டே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம உங்களுடைய யூசேஜுக்காக இப்போ கொடுக்குறேன். சரிங்களா, நீங்களும் வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது ஒரு சாஃப்ட்வேர் தான். ஏன்னா நீங்கள் உதாரணத்துக்கு அதான் சொன்னேன், 10,000 20,000 ஃபோட்டோஸை கூட நீங்கள் இதெல்லாம் போட்டு ஈஸியாக அவுட்புட்டை வித்தின் மினிட்ஸில் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஆட்டோமேட்டிக் ஆல்பம் கிரியேட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அல்லது டெலகிராம் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி கூட டெக்ஸ்ட் பண்ணி கூட நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்கலாம். நம்ம எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.